மெதுவா மெதுவா போங்க. அவசரப்படாதீங்க. மெதுவா போங்க, மெதுவா போங்க. மெதுவா இருங்க லைன்ல வாங்க, இல்லனா என்ன திட்டுவாங்க. மெதுவா போங்க. திட்ட மாட்டாங்கண்ணா, என்ன தெரியும்ல. என் பேரு ஞாபகம் வச்சுக்கோங்கண்ணா, பம்மி. இல்ல மேடம். லைன்ல போனேனா என் பிராக்டிஸ் மிஸ் ஆயிடும்ண்ணா. இல்ல மேடம், அது இருங்க. பம்மி பெரிய பயில்வான், சாம்பியன். அவங்கள போக விடுங்க. அன்பே உலகம், அன்பே உலகம். அட பயில்வான். பாபாஜி, உங்களுக்கு எப்பவுமே வெற்றி. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. எனக்கு அடைக்கலம் கொடுத்ததே நீங்க தான். அதனால நாளைக்கு நீங்க கண்டிப்பா வந்தே ஆகணும். முடியாதுன்னு சொல்லிடாதீங்க. கண்டிப்பா ஜெயிச்சு காட்டுவேன். நீ சாம்பியன் ஆச்சே, முழு ஆசீர்வாதமும் உண்டு. கண்டிப்பா வரேன். வெற்றி நிச்சயம்தான். போ. நல்லா முயற்சி பண்றா பாபாஜி. இந்த தடவை நேஷனல்ல மெடல் கொண்டு வருவா. அன்பே உலகம். சரி, வரேன் பாபாஜி. அன்பே உலகம். ஆமா நேற்று நான் பேப்பர்ல பார்த்தேன். ரொம்ப கொடுமையான விஷயம் தான். நடந்துட்டு தான் இருக்கு. யாரும் தடுக்கிறதுக்கு வரவே மாட்டேங்கிறாங்க. நல்லது நடக்கும்னு எதிர்பார்ப்போம். அப்புறம் ஏதாவது விஷயம் இருக்கா? எல்லாம் கொஞ்சம் சீக்கிரமா முடிக்க பாருங்க. இந்த மலங்க இருக்காருல்ல, அவரு ஏதோ இந்த ஈஸ்வர்நாத்னு ஒருத்தரை பத்தி சொல்லிட்டு இருந்தாரு. நீங்க ஒண்ணு பண்ணுங்க, நேரா போலீஸ் ஸ்டேஷன் போய் மிஹால் சிங்கை மீட் பண்ணுங்க. அவர்கிட்ட என் பேரை சொன்னீங்கன்னா இந்த பழைய ரெக்கார்டெல்லாம் போராட்டி பார்த்து இன்ஃபர்மேஷன் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவான். அவங்கிட்டயே இந்த ஈஸ்வர்நாத்ங்கிற பேர்ல காணவில்லைங்கிற ரெக்கார்டு ஏதாவது ஆயிருக்கான்னு கேளுங்க. 2004 டிசம்பர் 2005 ஜனவரி இதுக்குள்ளதான் கண்டிப்பா இருக்கும். நிஹால் சிங். உங்க எல்லாரையும் இந்த மாபெரும் போட்டிக்கு நான் வரவேற்கிறேன். ஒரு மறக்க முடியாத போட்டியை காண நீங்க எல்லாம் தயாரா இருங்க. இந்த மாநிலத்துக்காக தன்னையே அர்ப்பணிச்சு போட்டி போட வந்திருக்காங்க பர்வீந்தர் பம்மி, அதோட ரேணு சிங். ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சலைச்சவங்க இல்ல. ஏன்னா ரெண்டு பேர்கிட்ட இருக்கு அதிபயங்கரமான சக்தி. பக்தர்களே, இன்றைய நாள் மிகவும் புனிதமான நாள். இன்றைய புதிய சாம்பியனுக்கு ஆசீர்வாதம் தருவதற்காகவே நாம் அனைவரும் விரும்பும் பெருமைக்குரிய பாபாஜி வந்து கொண்டிருக்கிறார். ஒரே உருவம், மகாஸ்வரூபம், ஏழைகளின் பாபா, காசிப்பூர் 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 பாபா. ஹேண்ட்ஷேக் பண்ணுங்க, ஹேண்ட்ஷேக் பண்ணுங்க. பாபாஜியின் ஆசீர்வாதத்தோடும் ரெஃபரியின் விசிலோடும் இந்த போட்டி இங்கு ஆரம்பமாகிறது. முழு மனதோடு இந்த போட்டியை கண்டு ரசியுங்கள். ஏனென்றால் இந்த போட்டி ஒன்றும் சாதாரண போட்டி அல்ல. போட்டியிடும் இந்த இரண்டு போட்டியாளர்களும் இந்த ஆசிரமத்தின் சிறந்த வீராங்கனைகள். இதோ இங்கே பாருங்கள், ரேணு பம்மியை மடக்கி பிடித்து விட்டார். இதோ அவரை வெளியே தள்ளிவிட்டு ஒரு புள்ளியை பெற்று விட்டார். இதோ இங்கே பாருங்கள், போர் சமமாக வந்து விட்டது. பம்மி 1, ரேணு 1. இது பயில்வான்களின் முயற்சியினால் நமது பாபாஜியின் மனதை வென்று விட்டார்கள். பயில்வான்களின் ஒவ்வொரு அசைவையும் அவர் பார்த்துக் கொண்டிருக்கிறார். இந்த போட்டியை யார் வெல்வார்கள் என்ற ஆவலுடன் பாபாஜி பார்த்துக் கொண்டிருக்கிறார். போட்டி சூடேறி கொண்டிருக்கிறது. இருப்பினும் ரேணுவின் பிடியிலிருந்து பம்மி இதோ வெளியே வந்து விட்டார். மின்னல் வேகத்தில் பம்மி ரேணுவை பிடித்து விட்டார். ஒரு புள்ளியை விட்டு கொடுத்த காரணத்தினால் பம்மியின் உள்ளுக்குள்ளே இருந்த சிங்கமானது வெளியே வந்துவிட்டது. இதோ
இதோ பம்மி ரேணுவை கீழே தள்ளிவிட்டார். அப்படியே ரேணுவை அப்பளம் போல் பம்மி நொறுக்கிக் கொண்டிருக்கிறார். பம்மி ரேணுவை அழுத்தி பிடித்துக் கொண்டிருக்கிறார். இதோ ரெஃப்ரியின் முடிவினால் பம்மி இந்த மாபெரும் போட்டியில் ஜெயித்து விட்டார். காசிப்பூர் பாபா போட்டியாளர்களின் வாழ்வு செழிக்கப் போகிறது. பாபாவின் கடக்கன் பார்வை அவர்கள் மீது பட்டுவிட்டது. ரெஃப்ரி பம்மியின் கையை உயர்த்தி வெற்றி பெற்றதாக அறிவித்து விட்டார். பம்மி ஒரு புதிய சரித்திரத்தை உருவாக்கியுள்ளார். இப்பொழுது ஆசிரம தரப்பிலிருந்து 60 கிலோ கேட்டகரியில் தகுதி பெற்றுள்ளார். அங்கே பாருங்கள், எப்படிப்பட்ட காண முடியாத கண்கொள்ளா காட்சியை. கடவுளின் ஆசி பெற காலில் விழுந்து வணங்கினார். இப்பொழுது பாபாஜி மேடைக்கு வருமாறு பணிவன்புடன் கேட்டுக் கொள்ளப்படுகிறது. பம்மி மீண்டும் மீண்டும் வெற்றி பெற பாபாஜியின் அருளை நாடி உள்ளார். இந்த போட்டியை போல மற்ற எல்லா போட்டிகளிலும் வெற்றி பெற வேண்டும் என்று பாபாஜியின் அருளை நாடி உள்ளார். மிகப்பெரிய பயில்வான்களையும் மண்ணை கவ்வ செய்திருக்கிறார். ஏழைகளின் பாபா, ஏழைகளின் பாபா. இன்று பழைய சாம்பியன் பாபாஜியுடன் புதிய சாம்பியன் பம்மி நின்று கொண்டிருக்கிறார். இன்று வெற்றி பெற்ற பம்மி பாபாஜியை போட்டிக்கு அழைப்பாரா? பக்தர்களே, இந்த அற்புதமான போட்டியை காண தயாராக இருக்கிறீர்களா? பம்மிக்கும் பாபாஜிக்கும் போட்டி நடக்குமா? அதை பாபாஜி அவர்கள் ஏற்பாரா? பம்மி பாபாஜியை அழைத்துக் கொண்டிருக்கிறார், போட்டிக்கு அழைத்துக் கொண்டிருக்கிறார். இதற்கு பாபாஜி சம்மதிப்பாரா? அனைவரும் ஆர்வத்துடன் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். பாபாஜி போட்டியை ஏற்றுக்கொண்டார். இறைவன் பக்தனின் கூக்குரலுக்கு இறங்கிவிட்டார். பக்தர்களே, காண கிடைக்காத இந்த காட்சியை காண்பதற்கு தயாராக இருங்கள். மிக அற்புதமான காட்சியை பார்ப்பதற்கு ஒரு முறை மட்டுமே இந்த அற்புதமான காட்சியை காண முடியும். இப்பொழுது சில நிமிடங்களில் போட்டி துவங்க இருக்கிறது. மட்டுமல்ல, ஆத்மா பரமாத்மாவுடன் சேரும் நிகழ்வு. இதை அனைவரும் கண்டு களியுங்கள். கங்கை நதி சரஸ்வதியை சங்கமிக்கும் நேரம், பூமி ஆகாயத்துடன் சேரும் நேரம், ஆளும் பொழுதே அமரத்துவம் சேரும் நேரம், அதோடு காலையானது முடிந்து மாலை தொடங்கும் நேரம் என்று